ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியாவது மயிலோட வாழ்க்கையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு மீனா முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியல. இதனால கோமதியுமே உன் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது இனி யார் வம்புக்கும் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க மீனா. ஸோ இப்படி இருந்தாலும் மயில் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் கூட இனி நமக்கு இந்த தொந்தரவே வேண்டாம், யார் வாழ்க்கை எப்படி வேணாலும் போயிட்டு போகட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், குழந்தை வயிற்றில் சுமக்கிறவங்களே வீட்டில் யார்கிட்டயும் விஷயத்த சொல்ல வேணாம், ஒதுங்கிக்கிறேன்னு ஒதுங்கிட்டாங்க. தப்பு பண்ணுவாங்க அவங்களே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டோம், இல்லைனா ஒதுங்கி போகட்டும், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்கே மீனா அமைதியாயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே கோமதி போயிட்டு மதியம் வந்து சமைச்சிட்ருக்காங்க. பாண்டியன் கடையிலேருந்து வீட்டுக்கு வராரு. எப்பயுமே சரவணன் தான் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ பாண்டியனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த தடவை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்த பாண்டியன் அப்படியே சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. அப்போ தான் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அரசியும் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்களா. ஸோ அதனால் வந்து பாண்டியன் வந்த உடனே சாப்பாடுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ தான் கோமதி சமைச்சிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. கிச்சனுக்கு போய் பார்க்குறாரு, சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலை. ஸோ வந்தும் இங்கே உட்காந்து பார்க்குறாரு. ஸோ இங்கேயும் டைனிங் டேபிளில் சாப்பாடு இல்லைன்னு உடனே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. என்ன எப்பயுமே நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டாக தானே சமைப்போம், அப்படியே இருந்தாலும் சரவணன் வருவான், லேட்டாக சமைப்போம். இப்போது இவர் வந்திருக்காரு, அதுவும் இவ்வளோ சீக்கிரம், என்ன மணி 12:30 ஆகுது அப்படின்னு கோமதி யோசிக்கிறாங்க. அப்போது சாப்பாட்டுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறாங்க கோமதி. இருந்தாலும் சாப்பாடு இப்போ தானே ஆயிட்டுருக்கு, அப்படியே கொதிக்கிற குழம்பு எடுத்துகிட்டு போய் கொடுக்கவா முடியும் அப்படின்னு கோமதி நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கவும், அப்போ பாண்டியன் சரி கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் கிச்சனுக்கு போகிறாரு. கிச்சனுக்கு போனவர் கோமதி கிட்ட பேச தயக்கமாக இருக்குது. கோமதியும் இதை நோட் பண்ணுறாங்க. மீனா பண்ண விஷயத்த நினச்சி அவங்க கோவத்தில் இருக்காங்க. அதனால் அந்த கோவத்தை குழம்பு மேலே காட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவரை பார்த்தாலே மனசை மாறவே கிடையாது. ஸோ இப்போ அவர் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு அப்புறம் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட கோமதி திரும்பி கூட கண்டுக்கிறதே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோமதி அப்படின்னு உடனே அப்படியே கையில் இருக்கிற கரண்டி தொம்முன்னு கீழே போட்டுடுறாங்க. ஏய் ஏண்டி கோமதி தானே கூப்பிட்டேன், இதுக்கு ஏன் அப்படி தூக்கி போடுற, அத்தை உள்ள தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது அது அப்படின்னு நின்றுட்டு இருக்கமோ, சாப்பாடு ரெடியா, பசிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. குழம்பு இப்போ தான் கொதிச்சிட்ருக்கு, பார்த்தா தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. நாம் வந்து பேசினா கூட எப்படி பேசுகிறாள் சிடு சிடுன்னு பாரு அப்படின்னு. இல்லை நான் இப்படி வேலையாக வந்தேன், சாப்பிட்டுட்டு சரவணனுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தேன், பசிக்குது அப்படின்னு சொன்னதும் 5 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு, போய் உட்காருங்க கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக பேசிட்டாடா அப்படின்னு பாண்டியனுக்கு சந்தோஷம். ஆனால் நம்ம கோமதியுமே இப்போது பேசிட்டாரு பாண்டியன் அப்படின்னு அவருக்குமே சந்தோஷம். அவங்களுடைய அத்தை சொன்னதுக்கப்புறமா கோமதி மேலே இருக்கிற கோவம் போயிட்டு சாப்பாடு கேட்குறாங்க. கேட்ட உடனே கோமதி கொண்டு வந்து வைக்கிறாங்க. கொண்டு வந்து வச்சாலும் அவங்க போய் தண்ணி கொண்டு வரத்துக்குள்ள பாண்டியனை எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்போது கோமதிக்கு புரிஞ்சு போயிடுது, இவர் நம்மக்கிட்ட முழு மனசோடு பேசலை, ஒரு வேளை அம்மா எது பேசியிருக்கோமா, ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு பேசியிருக்காரு, இவருக்கு முதல்ல நம்ம சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கவே கூடாது, அதுவே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நினச்சதுக்கப்புறமா எங்கேயாச்சும் போட்டு சாப்பிட்டுட்டோம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிச்சனில் வழக்கம் போல் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு அஞ்சலி சரவணனுக்கு கால் பண்ணி அங்கே கடையில் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கடையில் கஸ்டமர் எதுவும் இல்லை. ஸோ வர கஸ்டமரை பார்த்துட்டு சரவணனும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. கடையில் அப்பா இல்லையா சரவணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா ஒரு வேலையாக போயிருந்தார், ஒரு வேளை அப்படியே மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கூட போயிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சாப்பிடலையா சரவணா அப்படின்னு. அப்பாவே கொண்டு வந்துடுவார், சாப்பிடணும், இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குல்ல, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரவணா, அப்புறம் இன்னொரு விஷயம், நீ உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயத்த பேசினேன், கோவப்பட்டு பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தல, நீ வீட்டில் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அஞ்சலி அப்படின்னு சொல்லவும், ஏன் சரவணா வீட்டில் அவங்க வந்து பேசினதையும் இப்படிலாம் சொன்னாங்கன்ற விஷயத்தையும் ஏன் சொல்லலை சரவணா அப்படின்னு கேட்கவும், இல்லை அஞ்சலி எதுக்கு அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு, ஒரு வேளை போய் சொல்லியிருந்தா எதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு திரும்ப எங்கள் வீட்டாளங்களை ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சரவணா அவங்க என்னமோ உண்மையாக தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உன்னை வந்து பார்க்கலையா சரவணா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அஞ்சலி அவள் வந்து திரும்பவும் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க ரொம்ப மனசு ஒருத்து போயிட்டு அமைதியை விட்டுட்டாங்க போல இருக்குது சரவணா அப்படின்னு அஞ்சலியே சொல்லிட்டு இருக்காங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் தான் மீனா கடைக்கு வராங்க. அதாவது வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கணுன்னு தான் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அப்படி வந்த உடனே சரவணன் சரி அஞ்சலி நான் அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, மீனா எதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. சரவணன் ஏற்கனவே மீனா மேலே கோவத்தில் இருக்காங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும், அப்புறம் மீனா போய் நின்ன உடனே வாப்பான்னு கூட கூப்பிடாம சரவணன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்கவும், மீனா
மீனா எதுவுமே பேசாமல் கையில் அவங்க மளிகை சாமான் லிஸ்ட்டு எழுதிட்டு வந்திருக்காங்க. அதை எடுத்த உடனே நீட்டிடுறாங்க. அப்படி நீட்டின உடனே அதை வாங்கி சரவணன் படித்து பார்த்துட்டு, ஓ லிஸ்ட்டு மளிகை சாமான் வேணுமா அப்படின்னு, உட்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு லிஸ்ட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இங்கே பாண்டியன் அதாவது வீட்டில் சாப்பிட்டுட்டு சரவணனுக்கும் சாப்பாடு கொண்டு வராரு. இங்கே மீனா உட்காந்துட்டு இருக்காங்க. வாப்பா மீனா, என்னப்பா எப்போ வந்த அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் மளிகை சாமான் வேணும், அதான் வாங்கிட்டு போக வந்தேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சரவணன் கிட்ட நானே கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன்ல அப்படின்னு. இல்லை மாமா இருக்கட்டும், எனக்கு ஆஃபீஸ் லீவு தான், ஆஃப் டே தான் லீவ் இன்னைக்கு, அதனால ஃப்ரீயாக இருந்தேன்னா ஸோ லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நானே வந்துட்டேன் மாமா, அப்படியே உங்களை பார்த்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, என்னப்பா வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. திரு முழிக்கிறாங்க. என்னப்பா உன்னதான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அத்தையை பார்த்து நேற்று கோயிலே பேசினேன், அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சமாளிச்சிடுறாங்க. ஓ அப்படியாப்பா அப்படின்னு. என்ன மீனா வந்தால் எப்பயுமே அத்தைக்கிட்ட பேசுகிறீங்களா இல்லையான்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவா, இந்த வச்சு எதுவுமே அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க பாண்டியன். அதே மாதிரி தான் சரவணன் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு மீனா எதுவுமே பேசாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அவகிட்ட இன்னும் மீனா பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் அவள் சொல்லியிருப்பாளா, நம்மக்கிட்ட ஏதாச்சும் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஸோ மளிகை சாமான் லிஸ்ட்டு வாங்கின உடனே இது எல்லாத்துக்கும் எவ்வளோ ஆச்சு மாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா உங்ககிட்ட எதுக்குப்பா கணக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்போ அப்படின்னு. இல்லை மாமா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. அட என்னப்பா நீ விட மாட்டியா, சரிடா சரவணா இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு மட்டும் பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு பார்த்த உடனே ஸோ அப்பா 2500 வருதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா பேக் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. சரவணன் பேக் கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்கி அதை எடுத்து வச்சதுக்கப்புறமே பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. ஏப்பா நீ சொன்னது தான் நான் எவ்வளோ ஆச்சுன்னு ஏதோ கணக்குக்காக எழுதி வைக்கிறேன், நீ எதுக்குப்பா பணம் கொடுக்குற, வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இருக்கட்டும் மாமா, சொந்த கடையாக இருந்தாலுமே இதுவும் செலவு தானே, நீங்கள் வரவு செலவு கணக்கு பார்க்கணும்ல, பிடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க மீனா. அதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டே இருக்காங்க. அதான் அப்பா சொல்கிறாருல்ல, வேண்டாம் விடுப்பா மீனா அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டும் மாமா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மீனா இருக்கட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. அட என்னப்பா நீ சொல்ல கேட்காம, சரவணா இன்னும் மீனா பிள்ளைக்கு இன்னும் சோப்பு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இன்னும் 2 எடுத்து போடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மாமா போதும், இதுவே ஒரு மாதத்துக்கு மேலே வரும், நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடிக்கடிக்க வாங்க முடியாதுன்னு லிஸ்ட் எடுத்துகிட்டு நான் வாங்கியிருக்கேன், வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அட இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போகிறாரு. ஸோ வேண்டாம் அஞ்சலி அதாவது வேண்டான்னு மீனா சொல்கிறதுனால பாண்டியனே எடுத்துகிட்டு, அட என்னப்பா இதாப்பா மீனா பிஸ்கெட் ஒரு பாக்கெட் வைக்கிறேன், ஸோ டீலெல்லாம் தொட்டு சாப்பிடுங்க, இதாப்பா சேமியா ஆத்திர அர்ஜென்ட்டுக்கு உதவும், ஸோ பாத்திரங்களை ஒரு சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போடுறாரு. போதும் அப்படின்னு மீனா சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. எப்படியும் அதுவே 500 சரக்குக்கு மேலே ஆகும். அப்படி எடுத்து போட்டுடுறாரு. ஸோ நம்ம மருமக தானே, தனியாக போனாலும் ஸோ பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறா வீட்டுக்காகன்னு நினைக்காம மற்றவங்கள மாதிரி இல்லாமல் அப்படின்னு பாண்டியன்னு நினைக்கிறாரு. சாப்பிடணுன்னு நினைக்கிறாங்க. சொந்த கடையிலே வேலை செஞ்சுட்டு மூட்டையாக மளிகை சாமான் எடுத்துகிட்டு போனவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு பயங்கரமாக கடுப்பாகிறாரு சரவணன் ஸோ மனசுக்குள்ளே அதாவது அவங்க மயிலை நினச்சிக்கிட்டு. அதுக்கப்புறமா மீனாமே அதை எடுத்துக்கிட்டு, நான் சரி மாமா நான் வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு உடனே ஆட்டோ எது பிடிக்கிட்டு அப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் மாமா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போயிடுறாங்க. மீனா எதுவுமே பேசலை அப்படின்றது தான் இவங்களுக்கு ஆச்சரியமே. மீனா அவங்க பாட்டுக்கு வந்தோமா வேலையை பார்த்தோமா கிளம்பி மளிகை சாமான் பொருள் வாங்கிட்டு கட்ட பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துக்கிட்டு, சரவணா இதில் சாப்பாடு இருக்கு பாரு, சாப்பிடுடா சூடு ஆறதுக்கு முன்னாடி அப்படின்னதும் சரிப்பா அப்படின்னு போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவருக்கு மெசேஜ் வருது, நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரவணன் வீட்டில் விஷயத்த சொல்கிறாரு கோமதி கிட்ட. ஸோ இங்கே பாண்டியன் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு பாண்டியன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் கூட போகிறாங்க. ஸோ கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் இருக்கணும், உடனே எப்படியாச்சும் என் அவனுக்கு விவாகரத்து கிடச்சிடணும் அப்படின்னு கோமதி வேண்டிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே மயிலோடைய அம்மா அப்பா இவங்க எல்லாரும் போகிறாங்க. என்னடி இங்கே பாருடி, எப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, கோர்ட்டில் நீ மாசமாக இருக்கிற விஷயத்த சொல்லிவிடு, அவங்களே உனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, நான் சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தால் மட்டும் போதும், எதுவும் சொல்ல வேணாம், அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பேசாமல் இங்கே இருந்துருங்க, யாரும் நீங்கள் வர வேண்டாம், நானே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்லவும், ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா, அது எப்படிமா மயில் ஒன்று தனியாக அனுப்ப முடியும், நாங்களும் வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பாவும் கூட வராரு.
இப்போது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மயில் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க எடுக்கிறது கிடையாது. ஆக்சுவலி ஏதோ வேலையாக இருக்காங்க, அதனால எடுக்கிறது கிடையாது. அப்போது மீனா ஃபோன் எடுக்கல, நம்ம மேலே கோவத்தில் இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாய்ஸ் நோட் மெசேஜ் மட்டும் போடுறாங்க. இன்றைக்கி கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது மீனா, நாங்கள் போக போகிறேன், கண்டிப்பாக நாங்கள் போய் எதுவும் பேச போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்களும் கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் வந்து அவங்களோட லாயரோட கோமதி, பாண்டியன், சரவணன் 3 பேரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போது செந்திலும் ஃபோன் பண்ணி நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, நீ எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் செந்தில் வந்து இங்கே மீனாவுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அப்போ தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தா தான் ஃபோனில் மயில் மெசேஜ் பண்ணிக்கிறது தெரியுது. அதை வந்து மீனா யாருக்கும் தெரியாமல் எடுத்து கேட்டும் பார்க்குறாங்க. அங்கே போனதும் வழக்கம் போல் எதுவும் பேசாமல் மயில் அமைதியாக அவங்கள பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. இவங்களும் கோவத்தோடு முறுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போது உள்ளே போயிட்டு ஜட்ஜு வராங்க, விசாரிக்கிறாங்க. அப்பயுமே எதுவுமே யாருமே சொல்கிறது கிடையாது. இப்போ குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாளா, பிரச்சனை பண்ணுவாளா அப்படின்னு சரவணன் நினச்சாரு. ஆனால் எதுவுமே கிடையாது. இவ்வளோ நாளைக்கு அப்புறமும் நீங்கள் 2 பேரும் விவாகரத்து வேணும்னு தான் நிற்கிறீங்களா? ஏன்னம்மா நீ இது வரைக்கும் விவாகரத்து வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், திரும்பவும் புருஷன் உங்க கூட வாழ விருப்பம் இல்லை, இத்தனை நாள் டைம் கொடுத்தோம், விவாகரத்து வேணும்னு சொல்கிறாரு, என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டதும் எல்லாம் அவர் தான் முடிவு எடுத்துட்டாருல்ல மேடம், இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தேன், இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் சரவணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு அப்படிப்பட்டவளோட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு விவாதத்து கொடுத்துருங்க, அவள் போய் மேலே போய் சொல்லிட்டு இருப்பா, இதெல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லதும் மறுத்து எதிர்த்தரப்பு லாயரும் மீனாவும் அதாவது மயிலும் அவங்களோட லாயரும் எதுவும் சொல்லலை அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மயில் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. இது கேட்டதுக்கப்புறம் கோமதிக்கு, பாண்டியனுக்கு, சரவணனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மயில் தான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க. ஏன் கூடவே சேர்ந்து நம்ம அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஏன்டி ஏதாச்சும் சொல்லுடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டவே மாட்டாமா, என் பேச்சை கேளுங்க, இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் மயில் சொன்னதுனால எதுவுமே அவங்களும் பேசுறது கிடையாது. டிவோர்ஸும் கோர்ஸில் கொடுத்துட்றாங்க. அப்படி கேஸ் முடிஞ்சிட்டதுக்கப்புறமா வெளியே வராங்க. 2 பேரும் சைன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா லாயருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களும் கேஸ் நடக்கலனாலும் ஃபீஸ் கொடுத்து தானே ஆகணும். அப்போ வந்து காசெல்லாம் பணமாக தான் கரைஞ்சது தவிர இவளுக்கு ஒரு நல்லது நடக்கல, வாயா போகலாம் அப்படின்னு கோவத்தில் அங்கேருந்து அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க கிளம்பி இவ எப்படியாச்சும் போயிட்டு போகட்டும் அப்படின்னு சமாதிக்கிறன்ற மெதப்பில் அப்படி உட்காந்துட்ருக்கா. அடுத்து என் சின்ன பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு தான் புலம்பிட்டு போயிட்டுருக்காங்க. கடைசியாக எங்கள் மயில் நின்று சரவணனையே பார்த்துட்ருக்காங்க. எப்படிடா சரவணா, எப்படியோ ஈஸியாக ஒத்துக்கிட்டாலே, இந்த தடவையாச்சும் கேஸில் நடக்குமா நடக்காதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ வந்து கம்முன்னு ஆகிட்டா, விவாகரத்து கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா, சந்தோஷம்டா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடுமா வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வீட்டில் வந்து விவாதத்துக்கு கிடச்சிருச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கவும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படிலாம் பண்ணிவிட்டு இவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வீட்டில் வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே அஞ்சலி கிட்ட சரவணன் அடுத்த நிமிஷமே விவாகரத்துக்கு கிடச்சிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. மயில் அமைதியாக இருப்பாங்களா, அவங்க வீட்டுக்கு போனோடனே ரூம்குள்ளே போய் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தது மட்டும் இல்லாமல் திரும்பவும் மீனாவுக்கு வாய்ஸ் நோட் வந்து அனுப்புகிறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு மீனா, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, விவாகரத்து கோர்ட்டில் கிடச்சிடுச்சு, மாமா எவ்வளோ சந்தோஷமாக போனாரு தெரியுமா, நான் தான் அதிர்ஷ்டம் இல்லாதவா அப்படின்னலாம் வந்து இங்கே வந்து மெசேஜ் போட்டாங்க. அதையும் மெயினாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு விடுங்கக்கா, ஃபீல் பண்ணாதீங்க, இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தானே, இதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு நல்ல வழி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ண முடியலக்கா அப்படின்னதும் மெசேஜ் திரும்ப ரிப்ளை போடுறாங்க மீனா. இதை கேட்டுட்டு மயிலுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அழுகாதீங்கக்கா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு, எந்த உதவி வேணாலும் எனக்கு கேளுங்க அப்படின்னு மட்டும் மீனா சொல்லிவிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துடுறாங்க. இங்கே அவங்க சரவணன் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அவ்வளோதான் போச்சு, வாழ்க்கையை நாசமாக போச்சு, இனி நான் என்ன பண்ணுவேன், இவளே தலையில் மண்ணள்ளி வாரி கொட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி பாக்கியம் ஒரு பக்கம் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு வழக்கம் போல் இப்போ மயிலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு கூட கண்டுக்காமல் கரிச்சு கொட்டுறது, சாப்பிடும்போது திட்டுறது, என்ன சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து விவாகரத்து ஆகிடுச்சு, வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது மயில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த வீட்டில் இல்லாமல் பேசாமல் எங்கேயாச்சும் போயிடலாமா, மீனா கிட்ட சொல்லி ஒரு வீடு பார்க்க சொல்லலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணவும் செஞ்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோடும் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மயில் நினச்ச மாதிரி ஏதாச்சும் வீடு பார்த்து போக போகிறாங்களா, வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.